வணக்கம் உறவுகளே. இப்போ ஒரு சி ஒரு ஒரு வாரமாகவே என்ன மாதிரியான ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக மந்திரிகளுக்கு ஆபத்து, அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்த அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ திமுக மந்திரிகள் வந்து ஊழல் பண்ணுறாங்க, அதனால் கைது பண்ண போகிறோன்னு கைது பண்ண போகிறாங்க இடியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அப்போது திமுக மந்திரிகள் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு கைது பண்ண போகிற இடி மத்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஊழல் பண்ணாமல் இருக்கணும்ல. நம்ம எதுலாம் ஊழல் பண்ணியிருக்கிறோம், இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமாக ஊழல் பண்ண ஒரு கட்சி இருக்குதுன்னா அது பிஜேபி தான். அப்போ நீங்கள் திமுகவில் ஊழல், நான் எங்கேயுமே ஊழல், இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுருக்கீங்களா? இப்போ ஊழல் பண்ணிட்டாரு, KN ஊழல் பண்ணிட்டாரு, ஏவாவேலு ஊழல் பண்ணிட்டாரு, ஜெகத் ரட்சகன் ஊழல் பண்ணிட்டாரு, இன்னும் நிறைய பேர் சக்கரை பண்ணி சொல்கிறீங்க. அப்புறம் திருப்பியும் மீண்டும் செந்தில் பாலாஜியை சொல்கிறீங்க. 4-5 பேர் 5-6 பேரை சொல்கிறீங்க. ரைட்டு, எல்லாருமே இருக்கட்டும், ஊழல் பண்ணியிருக்காங்கன்னே வரட்டும். உங்கள் கூட்டணியில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா இல்லையா? 5000 கோடி ரூபா 6000 கோடி ரூபா போக்குவரத்து ஊழியர்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு போனாரா இல்லையா போன 4 ஆண்டுகளில்? அது ஊழல் இல்லையா? அவங்க மாமனார், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் டெண்டரை கொடுத்து, ரோடு கான்ட்ராக்டு, அந்த கான்ட்ராக்டு, இந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து, டெண்டர் கொடுத்து அவங்கெல்லாம் சம்பாரிச்சாங்களே பல கோடி ரூபா. அதெல்லாம் பிஜேபி கண்ணுக்கு ஊழலாக தெரியலையா? மந்திரிகள்லேருந்து எந்த அந்த பாலாஜி, இந்த பாலாஜி, எல்லா பாலாஜியும் நீட்டு எல்லாம் ரைடு பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணீங்களா? அந்த ஊழலுக்கெல்லாம் என்ன 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 வச்சுருக்கீங்க? பேப்பர் வச்சுருக்கீங்க? என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இது வரைக்கும்? இப்போ நீங்கள் வந்து இப்போ திமுக மந்திரிகளாக கைது பண்ண போகிறீங்க, ரைட்டு, நல்லது. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கிற அதிமுகவில் நீ எல்லா ரைடையும் எடுத்தீங்கல்ல, எல்லாருடைய பேப்பரையும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா? அவங்க மேலெலாம் முதல்ல ஆக்ஷன் எடுக்கணும்ல, அதுக்கப்புறம்லாம் இங்கே வரணும். முதல்ல அதிமுக மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முதல்ல கரெக்டாக இருக்கணும்ல, இடி முதல்ல கரெக்டாக இருக்கணும்ல, ஒன்றிய அரசு முதல்ல கரெக்டாக ஊழலே இல்லாமல் இருக்கணும்ல. ஒன்றிய அரசு எதுலெல்லாம் முடியுமோ, எதுலெல்லாம் ஊழல் பண்ணியிருக்குது அப்படின்னு தான் நாட்டுக்கே தெரியுமே. ஒன்றிய அரசு வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒன்றிய அரசு நீங்கள் வந்து கீழே இறங்குச்சின்னா, ஒன்றிய அரசு பிரதமர் மோடி வந்து மாறினார்னா அடுத்து அவர்களெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் தண்டனை கோர்ட்டு கொடுக்குன்னு தெரியாது. அவர் மேலே அவ்வளவு அலிகேஷன் இருக்குது, அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக மேலே போய் ரைடு பண்ண போகிறாங்க. திமுக ரைடு பண்ணிவிட்டு மொத்தமாக திமுகவை ஒழிச்சு முடிச்சிடணும். அந்த ஐடியாவில் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? இவர் வந்து 5000 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. வேதாந்தா குரூப்பு, அதாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலையோட ஓனர் வேதாந்தா குரூப்பு 5000 கோடி ரூபா எலெக்ஷன் பணத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்களாம். அந்த வீடியோ போட்டேன் நான். ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை, அது யாருமே பார்க்கல. 10 பேரோ 15 பேரோ தான் பார்த்துருக்காங்க. 5000 கோடி ரூபா பணம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்கள் எப்படியா ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி. விஜய்கிட்ட 2000 கோடி ரூபா பணம் கொடுத்து நீ எப்படியா திமுகவை காலி பண்ணுறது மாதிரி நீ பேசணும், இல்லை ஊழல்னே பேசணும், உனக்கு அதான் உனக்கு அசைன்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கொடுக்க வேண்டியது. நாம் தமிழ்லன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு பரதேசி இருக்கான் பாருங்க, அவனை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட இந்த இதெல்லாம் கொடுத்து, அவங்ககிட்ட ஒரு அஜெண்டாவை கொடுத்து நாம் தமிழர் அப்படிங்கிறான். கடைசியில் இருக்கிற திரள்நிதியை 1000 பேர் 1000 ரூபாய் போட்டால், மாதம் 1000 பேர் 1000 ரூபாய் போட்டால் எவ்வளோ? 1 கோடி ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபா வந்துடும். இப்படி சம்பாரித்து அவன் ஒரு பக்கத்து திமுகவை டார்கெட் பண்ணுறான், பெரியாரை டார்கெட் பண்ணுறான். அது எல்லாத்தையும் விட தாண்டி பெரிய ஒரு சித்தாந்தத்தையே போய் தொடுறான் அவன். என்னமோ தமிழ்நாடு என்னமோ பின்தங்கி போன மாதிரி இது மாதிரிலாம் நிறைய குழப்பம் இருக்குது. இப்போ வந்து இப்போ KN டார்கெட் பண்ணுறாங்க, ஏவாவேலுவை டார்கெட் பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜியை மறுபடியும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ அந்த என்னது அவன் பேர் என்னமோ ஒரு தாஸ்ன்னு ஒரு சேனல் வச்சு நடத்துகிறான் பார்த்தீங்களா, அவன் ஒரு பக்கெட்டு அப்படியே புள்ளி அவர் என்னமோ இவர் ரொம்ப யோகியா மாதிரி. அவர் யார், அவருடைய வரலாறு என்ன பூரா நமக்கு தெரியும். அவன் எங்கே போய் சேரக்கூடாதோ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு பின்னாடி ஒரு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு அதில் வந்து புள்ளி விவரமெல்லாம் போடுவார். எல்லாம் பொய்யா புள்ளி விவரம் போடுவார். பேர் மட்டும் மாரிதாஸ்ன்னு வச்சுக்கிட்டாரு. மாரிதாஸ் அவர் யார், அவருடைய குலம் என்ன, கோத்திரம்னா, அவர் நல்லவரா கெட்டவரா, வந்தவரா போனவரா, அவர் எங்கே படித்தார், எல்லா விவரம் சூர்யா சிவியருங்கிறவர் அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணி தோசை பண்ணிட்டார். அவன் ஒரு வீடியோ போடுவான், திமுக மந்திரிங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. இன்னொருத்தன் வீடியோ போடுவான், சவுக்கு சங்கர். அவன் அதுக்கு மேலே
இப்படி சுற்றி 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 ஆளுங்க வச்சு அடிக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்ன? ஊழல் காமன், உலகத்துக்கு பொதுவான விஷயம் ஊழலுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்போ அந்த ஊழலை வந்து அந்த ஊழலையும் தாண்டி மக்களை பற்றி சிந்திக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ திமுக வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையை வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படின்னா என்ன? குலத்தொழிலை செய்யுங்க அப்படிங்கிறது. யார் என்ன குலத்தொழில் செய்கிறாங்களோ அந்த குலத்தொழிலை செய்யுங்க அப்படிங்கிறது. இது வந்து நடைமுறைக்கு வர பார்க்குது. கேந்திர வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் நடைமுறைப்படுத்த பார்க்குது. இந்திய திணிக்க பார்க்குது. இப்படி பல விதங்களில் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது. நமக்கு கவர்மெண்ட்டை நடத்துறதுக்குள்ளான மத்திய அரசு நமக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்விக்கான கண்ணை கொடுக்க மாட்டேன்றாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கான கண்ணை கொடுக்க மாட்டேன்றாங்க. இயற்கை பேரிடர் வந்து அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. எதையுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணாத ஒன்றிய அரசு. ஆனால் திமுகவை தோக்கணும்னு மந்திரிகளை கைது பண்ணி அந்த மந்திரிகளை பயமுறுத்தி அது மூலமாக திமுக ஆட்சியை கவுத்து கொல்லைப்புற வழியாக அதிமுகவினோட துணையோடு சட்டசபைகளை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள பேச முடியல காணொலியில். இப்போ ஒன்றும் இல்லைங்க, எவன் வேணால் பேசுகிறாங்க, கண்டவன் கடையெல்லாம் பேசுகிறாங்க. அது ஒரு பக்கத்துங்க. திருச்சி சூர்யா இருக்கார் பாருங்க, நம்ம சிவா அண்ணன் பையன், திருச்சி சிவா இருக்கார் பாருங்க, அவரோட பையன் திருச்சி சூர்யா இருக்கார் பாருங்க. அவர் ஒரு அட்வொகேட்டு, அவர் வந்து ஒரு திமுகவோட அனுதாபி. அவருங்க அப்பா 25 வருஷம் 30 வருஷமாக எம்பியாக இருக்கார். அவர் கூட இன்றைக்கி ஒரு காணொலியில் ரொம்ப நேருவை பற்றி ரொம்ப தவறாக பேசிட்டார். எனக்கு இன்னும் திமுக வந்து அவர் பேசுனதை பார்த்தாக்க அது எப்படி ஒரு மேலிடத்தோட பர்மிஷன் இல்லாமல் இவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமை, இன்றைக்கி கட்சி இருக்கிற நிலைமை, இன்றைக்கி முக ஸ்டாலினோடைய பொசிஷனு, இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நம்ம சொந்த கட்சியவே நம்ம வாரினோம் அப்படின்னா அப்போ அவனுக்கு அடுத்தவனுக்கு வந்து இலக்காரமாக போயிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அக்கு வேறு ஆணி வேற மொத்தமாக பிரித்து வச்சுட்டார் அவர். நேரோட வரலாறு, போக்குவரத்து, அவர் என்னென்ன பண்ணார், எப்படி பண்ணார், யாரை எப்படி மிரட்டுவார், போனது பஞ்சாயத்து எல்லாத்தையும் சூர்யா சார் வந்து இது பண்ணிட்டார். அவர் வேறு அடுத்தவன் எவனா என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இவர் பண்ணுறதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு திமுக தோத்தே போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி ஏழைகள்லாம், நம்மளை மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நம்மளை மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க அன்னாடங்கட்சியினுடைய நிலைமையெல்லாம் என்னங்க? பிஜேபிக்காரன் உள்ளே வந்து அடிப்பாங்க, அவன் பாட்டுக்கு ரோட்டில் வந்து அடிப்பாங்க. நம்மளை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இல்லைன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் அடிக்கிறாங்கல்ல, அது வர்றதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகும்? எப்படிங்க சூர்யா வந்து இப்படி நேரு நல்லவராக கெட்டவராங்கிறது வேறு விஷயங்க. நேரு மேலே ஆக்ஷன் எடுக்கிறது வேறு விஷயங்க. நமக்கு திமுக இருக்கணும், நமக்கு ஸ்டாலின் இருக்கணும், அதானே நமக்கு மேட்ரு. அப்போ 40 தொகுதிகளுக்கு மதியமான தொகுதிகளை நேருவோட கண்ட்ரோலில் விட்டுருக்காங்க. அந்த 40 தொகுதிகளோட நிலைமை என்ன, அந்த கெதி என்ன, எப்படி வேலை பார்க்குறது, எப்படி ஜெயிக்கிறது, நம்ம இதையெல்லாம் யோசிக்காமல் கரெக்டாக இந்த நேரத்தில் கொண்டாந்து நீங்கள் வந்து இதை வந்து துணிக்கிறீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம். 2.0 நீங்கள் தான் சொன்னீங்க, 2.0 ஸ்டாலின் கன்ஃபார்ம் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க, ஸ்டாலின் வரைக்கும் கைது பண்ணுறதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு, ஸ்டாலின் வரைக்கும் கைது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த வாரி இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளே நம்ம கட்சியை வந்து விட்டு கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வேறு யாரானா நான் வேறு மாதிரி திட்டிகிட்டு இது பண்ணிட்டு போயிடலாம். இவர் சூர்யா வந்து நம்மளுடைய ஆள், நம்ம கட்சிக்காரர், எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கத்துக்கட்டுன்னு வைங்க. இப்போ நீங்கள் வந்து சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அது ஒரு பக்கத்து. ஆனால் சட்டம் முதல்ல நீ முதல்ல கரெக்டாக இருக்கியா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. டிமானிட்டேஷன் கொண்டு வந்தது, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அது கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. டிமானிட்டேஷன் யார் கொடுக்கும், யாரை கேட்டுக்கிட்டு சொல்லணும்? ரிசர்வ் பேங்கை கேட்டுக்கிட்டு சொல்லணும். அவர் வந்து ரகுராம் ராஜன் வந்து இவங்க பண்ண டார்ச்சரில் இவங்களா எல்லாத்தையும் முடிவெடுக்க அவர் அந்த பதவியை விட்டே போயிட்டார் அமெரிக்காவுக்கு. பொருளாதார நிபுணர் போயிட்டார். இந்த மாதிரி இவங்க செய்கிறது எல்லாம் ஏடி போட்டியாக செய்கிறாங்க. அதானிக்கு அம்பானிக்கு அள்ளி கொடுக்குறாங்க. 18 லட்சம் கோடியில் ஒரு ரோடு போடுறான்னா 250 கோடி ரூபா செலவு பண்ணி கணக்கு கட்டுறாங்க. சிஐஜி அறிக்கை போட்டு தாளிக்குது. இவங்க ஃபண்டு
பிஎம் கேர் ஃபண்டு அதை பற்றி பேசவே கூடாதுங்குது. எவ்வளோ வந்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக இவ்வளோ பணம், எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, எந்த விவரமும் தெரியாது. எல்லாம் பிளாங்காக இருக்குது. அதை பற்றி பேசவே கூடாது, யாருக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாங்க அந்த கட்சிக்காரங்க. எப்போ ஒரு பிஎம் கேர் ஃபண்டுனாக்கா, பிஎம்னா முதல்ல நம்ம பிரதமர் தானே, பிஎம்னா பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரதமர் தானே. நம்ம பிரதமர் அவர் பேரில் ஒரு 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 இயக்கம் இயங்குது, ஒரு 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 ஃபண்டு வசூலிக்கப்படுதுன்னா அது எப்படி கேட்காம இருக்க முடியும், அது எப்படி பார்க்காம இருக்க முடியும், அதை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? பேசவே கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுது பிஜேபி. கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்துடுவேன், சுவிட்சர்லாந்தில் இருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய கருப்பு பணத்தெல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் கருப்பு பணத்தை பூரா எதையுமே மீட்கலை. மேற்கொண்டு அந்த பணங்கள் அங்கே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தான் சொல்லுது. சுவிஸ் பேங்கில் இருக்கிற அந்த கருப்பு பணத்தினுடைய அளவு முதல்ல இருந்ததை விட இப்போ 12 வருஷத்தில் ரொம்ப அதிகப்படியான ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டு கொண்டாங்க. எல்ஐசி பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, எல்ஐசி பேங்க்கு இந்த மாதிரி வங்கிகள்லேருந்து பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தனியாருக்கு தாரா பார்த்துருக்காங்க. எல்லைக்கு பக்கத்தில் 65,000 ஏக்கர் தனியாருக்கு தாரா பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு குழப்பம் இருக்கிற, இவ்வளவு ஊழல் பண்ணுற ஒரு கட்சி மாட்டுக்கறி வச்சுருந்து அடித்து கொள்கிறான். ரோட்டில் பொம்பளைங்க போனவங்க தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறான். இவ்வளவு அலிகேஷன் வச்சிருக்கிற கட்சி, நான் ஊழல் கட்சி மேலே நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ ஊழலை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணாம், ஒரு தராதரம் வேணாம், ஒரு கண்ணியம் வேணாம், ஒரு கடமை வேணாம், ஒரு கட்டுப்பாடு வேணாம். யார் ஊழல் கட்சி? உங்கள் கட்சியில் என்ன ஊழல் நடக்கலை? எத்தனை லட்சம் கோடி ரூபா கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க? எத்தனை லட்சம் கோடி ரூபா திருடி வச்சுருக்கீங்க? இப்போ 3 மாடி ஒரு டெல்லியில் 6 அடுக்கு மாடி என்னமோ ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டீங்களே ஆர்எஸ்எஸ்க்கு, அதுக்கு பக்கத்தில் அந்த கோயில் அடிச்சு விட்டீங்களே. இங்கே வேணால் கோயில் அடிச்சு கோன்னு கத்தி தீக்குறீங்கல்ல. அப்போ எதுக்கு நீங்கள் திமுக மேலே ஆக்ஷன் எடுக்கிறது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் என்ன சுத்தமாக இருக்கீங்க? நீங்கள் கரைப்படியாத கரங்களாக இருக்கீங்களா? உங்கள் கரங்களில் கரை இல்லையா? திமுகவை முடிச்சு விட்டு அதிமுகவோட துணையோட கொல்லப்புறத்தில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ஆளணும். தமிழ்நாட்டினோட இயற்கை வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு தாரவாத்து கொடுக்கணும். காவிரி இன்னும் கொடுக்க போரை போட்டு டெல்டா மொத்தமும் காலி பண்ணி பெட்ரோல் குரூடாயில் எடுக்கணும். நிலக்கரி ஜெயங்கொண்டம் போக்குவரத்து அங்கிட்டு இருக்கிற அந்த சுற்றுவட்டார பகுதியில் பூரா இடித்து தள்ளி விட்டு நிலக்கரியை பூரா சுரண்டி எடுத்து அனல் மின்சாரம் தயாரித்து அது இந்தியாவுக்கே கொடுக்கணும். எங்கள் ஊரில் நெய்வேலியில் அனல் மின்சாரம் தயாரிப்பீங்க, ஊருக்கே கொடுப்பீங்க. ஆனால் காவேரியில் தண்ணி வர விட மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ குறைகள் உங்கள் மேலே சொல்கிறது? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த 12 வருஷத்தில்? பெட்ரோலில் என்ன விலைக்கு தரேன்னு சொன்னீங்க, எண்ணெய்களில் என்ன விலைக்கு விற்கிது? கேஸ் சிலிண்டர் என்ன விலைக்கு தரேன்னு சொன்னீங்க, என்ன விலைக்கு விற்கிது? ரூபாய்க்கு எதிரான டாலருடைய மதிப்பை குறைச்சி ரூபாயோட மதிப்பை ஏற்றுறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னீங்க. அது இன்றைக்கி எங்கே போய் நிற்கிது? 93 ரூபாயில் போய் நிற்கிது. இப்படி செய்கிறதுலாம் அட்டூழியம், அநியாயம், அட்டகாசம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் திமுக மேலே ஆக்ஷன் எடுக்க வரீங்களே. அப்போ அதான் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. திமுக தோற்றுருச்சுன்னா எங்களுடைய நிலைமை, ஏழைகளினுடைய நிலைமை, பாட்டாளி மக்களினுடைய நிலைமை, உழைப்பவர்களின் நிலைமை, ஒடுக்கப்பட்டவர்களின் நிலைமை, கல்வியை பிடிங்கிறீங்க, எல்லாத்தையும் பிடிங்கிறீங்க. இந்தியாவினுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குறைச்சி விட்ருவீங்க. அது 2 டிஜிட்டில், அதோட ஜிடிபி 2 டிஜிட்டில் இருக்குங்கிறாங்க. டபுள் டிஜிட்டில் ஜிடிபி இருக்குங்கிறாங்க. நீ அதை இந்திய ஒன்றிய அரசு 6, 5, 4 இந்த மாதிரி தான் இருக்குது. மானங்கட்ட ஒன்றிய அரசு. அதே மாதிரி தமிழ்நாட்டை மாற்றணும், அதுக்கு தான் பிளான் நடக்குது. இதுக்கு இங்கே இருக்கிற தமிழ் தேசியங்கிற பேரில் இருக்கிற அல்லு சில்லறைகள் அனைவரும் அதுக்கு கூட்டு உடனே. இப்போ நம்ம தான் சிந்திக்க வேண்டியிருக்குது. மக்களாக நாம் தான் சிந்திக்கணும். நீங்கள் எத்தனை மந்திரி மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலும் ஓட்டு திமுகவுக்கு தான் போடணும். எத்தனை மந்திரிகளை ஆக்ஷன் எடுக்கு திமுகவை எதிர்த்து நிற்கிற எல்லாரும் டெபாசிட் போக வைக்கணும். நான் திமுக காரங்கிறதுக்காக சொல்ல வரல, திமுகவோட அனுதாபிங்கிறதுக்காக சொல்ல வரல. ஆனால் திமுகவை தவிர பாக்கி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது பிஜேபி ஆளுநர் தான் கணக்கு. இப்போ தாவேக்கா இருக்குது.
தாவேகா வந்து 2000 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு தான் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. பிஜேபிகிட்ட வாங்கிட்டு தான் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2000 கோடி ரூபா வாங்கிட்டு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கானே, அவன் பிஜேபிக்கு இப்போ ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் வரிசையாக வருது. அதுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணம். ஆனால் பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? 2000 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. டவுசரை கிழிச்சு விட்ருவாங்க பிஜேபிக்காரங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்ட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி வர முடியாது. திருப்பி ஒன்வே ரூட்டு மாதிரி ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயோ பிஜேபிக்குள்ளேயோ போயிட்டால் ஒன்வே ரூட்டு மாதிரி அதுலேருந்து வந்தவன் வாழையோ விட மாட்டாங்க, அடித்து கொண்டுருவாங்க, காலி பண்ணிடுவாங்க ஆளை. இல்லைன்னா சத்தம் இல்லாமல் எங்கிட்டாவது ஒரு மூளை முடுக்கில் சவுண்டே இல்லாமல் எங்கிட்ட போய் முடங்கி போய் கிடக்கணும். இதுதான் அவங்களோட நிலைமை. அதில் போய் சேர்ந்தவனோட நிலைமையெல்லாம் அதுதான். அப்படி தான் இவன் போய் மாட்டிக்கிட்டான். விஜய்ங்கிறவன் போய் மாட்டிக்கிட்டான். 41 பேரை கொண்டு விட்டு இல்லைன்னா 50 பேர் கணக்குக்கு வந்துருச்சு, போய் மாட்டினான். ஒருவேளை பிஜேபியோட ஆதரவாக இவனே ஆட்சி எலெக்ஷனே நிற்க விட மாட்டாங்க. ஒன்றும் அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும், இல்லை அப்படின்னா தனிச்சின்னத்தில் நிற்க விட மாட்டாங்க. ஒன்று அதிமுகவோட கூட்டணிக்கு தான் போகணும், வேறு வழியே இல்லை. இல்லை அரசியலை விட்டு போகணும். ஒன்றும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. ஏன்னா எலெக்ஷனில் நின்னா அப்படின்னா அதிமுக ஓட்டுகளை பெரும்பாலான திமுக ஓட்டுகளை விட திமுக ஓட்டுகளை பிரிக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. திமுககாரங்களாம் அவ்வளோ ஈஸியாலாம் அடுத்தவங்களுக்கு மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதிமுக ஓட்டுகளை பிரித்தா அதிமுக தோற்றுரும், திமுக ஜெயிச்சிடும். அப்போ பிஜேபிக்கு அது செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்தால் அதிமுகவுடைய பிஜேபியோடைய கூட்டணிக்கு வந்துரு, இல்லையா அரசியல் விட்டு வெளியே போயிரு, நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்றோம். ஒத்த வார்த்தையில் நின்னா தூக்கி உள்ளே போட்டுருவான்பா. அவங்கள்ட்ட எல்லா பேப்பரும் இருக்குது. எப்படி அதிமுகவை மிரட்டி எல்லாத்தையும் வச்சுருக்கானோ, எப்படி திமுகவை மிரட்டிக்கிட்டு இருக்கானோ, எப்படி நாம் தமிழர் சீமானை மிரட்டி அவங்க காசு கொடுத்து கையில் எடுத்து வச்சுருக்காங்களோ, எப்படி இன்னும் இருக்கக்கூடிய ஜாதி கட்சி தலைவர்கள்லாம் காசை அடித்து குத்திட்டு வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி தாவேகாவுக்கும் அதே நிலைமை தான். அப்போ இவங்களுக்கு சாதகமாக அவங்க கோல் போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு சாதகமாக இவங்க கோல் போட்டுக்குவாங்க, இவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. நான் போய் அவங்க வந்துக்குவாங்க, அவங்க ஊழல் பண்ணுவாங்க, 1000 கோடி 2000 கோடி அடிப்பாங்க. அதெல்லாம் வேற பிரச்சனை இல்லை. நம்மளை மாதிரி மக்கள், ஏழை மக்கள், உழைக்கும் பாட்டாளி மக்களுடைய நிலைமை என்ன, எப்படி, யார் நம்மளை காப்பாற்றுவது? பிஜேபி புதிய கொள்கைகளை கொண்டு வந்து விட்டு படிக்க விடாமல் பண்ணிடுவான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், 10 வருஷத்தில் நிறைவேறும். அதனால் இப்போ அது இல்லாமல் அது திருச்சி சூர்யா அவர் அந்த சார் வந்து பேசுனது வேறு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கிற நிலைமைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம ஆட்சி போய் திமுக போயிடுச்சுன்னா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறது யார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சியும் சரி, வேறு எல்லா வளர்ச்சியும் சரி, எல்லாம் முன்னோக்கி தான் போயிட்டுருக்குது. அப்படிங்கிறது மத்திய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம். நம்மளாம் சொல்லலை. கல்வியிலையும் சரி, சுகாதாரம் சரி, ஜிடிபிலையும் சரி, இந்தியாவினுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 10% மேலே தமிழ்நாட்டு கையில் இருக்குது. இந்தியாவின் உற்பத்தியில் 10% மேலே தமிழ்நாடு மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போ மொத்தம் இருக்கிற 28 மாநிலம் 30 மாநிலம் வச்சுங்க. அந்த 30 மாநிலத்திலேருந்து நீங்கள் 10% இங்கேனா 30 மாநிலத்திலலாம் நீங்கள் பிரித்து பாருங்கள். 4%, 3%, 5% இவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது, வாய்ப்பு இல்லை. 100% 10% தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டா பாக்கி இருக்கிறதுலாம் எவ்வளோ? அப்போ ஜிடிபியில் அவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது, கல்வியில் முன்னேறி இருக்குது, வேலை வாய்ப்பில் முன்னேறி இருக்குது, பெண்கள் வேலைக்கு போகிறதுல முன்னேறி இருக்குது, எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. எல்லாம் டாப்பில் தான் இருக்குது தமிழ்நாடு. அதை கெடுத்து குட்டி சிவராக்கி, அதை நாசமாக்கி, அதை போக வைக்கணும். அதுதான் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான வேலைகளும் இந்த அல்லு சில்லறைகளும் அதுக்கான வேலைகள் தான் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம முழிச்சிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், எத்தனை மந்திரியை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, எவ்வளவு பேர்த்த இது பண்ணாலும் சரி, நம்ம ஓட்டு திமுகவுக்கு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். தனி மெஜாரிட்டியில் வரணும். தனி மெஜாரிட்டியில் எதிர்த்து நிற்கிறவங்களோட டெபாசிட் காலி ஆகணும். இது திமுகவுக்கு போடுற போட்டு இல்லை, தமிழ்நாட்டுக்கு போடுற ஓட்டாக நினச்சி போடுங்க. இது திமுகவுக்கு போடுற எலெக்ஷன். இது திமுகவுக்கும் எதிர்கட்சிகளுக்குமான எலெக்ஷனாக நினைக்காதீங்க. தமிழ்நாடா பிஜேபியா? தமிழ்நாடு ஜெயிக்கணுமா இல்லை பிஜேபி ஜெயிக்கணுமாங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. அதனால் நம்ம ஓட்டுகளை எல்லாருமே திமுக கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, அதிமுககாரங்க, தாவேகாக்காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க, அவங்கள பேரெல்லாம் சொல்லவே விரும்பல. இருந்தாலும் அனைத்து மக்களும், தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களும், காங்கிரஸ்காரங்க முதற்கொண்டு அதிமுககாரங்க முதற்கொண்டு அனைத்து மக்களும்
சாதி மத பேதம் பார்க்காம அனைத்து மக்களும் உதயசூரியனுக்கு வாக்களிப்போம். பெருவாரியான கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களை வந்து ஸ்டாலின் ஜெயிக்கணும். ஸ்டாலினே ஆட்சியில் இல்லை, யாராவது ஆட்சி இல்லை, திமுக ஆட்சியில் இருக்கணும். அதனால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அவங்க நல்லது செய்ய முடியும் அப்படின்னு மக்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நமக்கு எந்த பலனும் இல்லை. நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர். இன்னைக்கு வெங்காயம் விற்றா தான் நம்ம பொழப்பு ஓடுங்கிற நிலைமையில் இருக்கோம். இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது. அதனால் தயவுசெய்து சிந்திங்க. நன்றி, வணக்கம்.